நீல் பத்தி நான் ஏன் யோசிக்கவே இல்லை. எங்க தப்பு பண்ண? அன்னைக்கு தெரிஞ்சவன்றதால முழுசா நம்பிட்டேன். ஆனா அவனால அணுவுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தது. அதுவே போதும். அதான் அவன் ஃபாரின் போறதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இனிமே அவனால யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன்னை கவனிச்சியா பங்கஜ்? ஒவ்வொரு தடவையும் என் ஆபத்துல இருந்து அவதான் காப்பாத்துறான். அணுக்குள்ள என்னவோ விசேஷமான சக்தி இருக்குன்னு எனக்கு தோணுது. அதாவது எங்க செக்யூரிட்டி எல்லாம் ஜீரோ. அவதான் உன்னை காப்பாத்துறா. நான் அப்படி சொன்னா பங்கஜ், கோவப்படாம கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கே தெரியும். இன்னைக்கு நீல் பத்தி தெரிஞ்சது கூட அவளால தானே. நீ பார்க்குக்கு போன அன்னைக்கு நீலோட போனை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவனுக்கு சுரேந்தர் கிட்ட இருந்து போன் வருதுன்னு சொன்னது எங்க செக்யூரிட்டி தான். அத மறந்துட்டியா சூர்யா? நீ எப்ப அவனோட போனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பங்கஜ்? என்ன ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு நைட் ரோட்ல அணுவுக்கு நீல் ஹெல்ப் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் தானே? ஆமாப்பா, எல்லாத்துக்கும் அணுதான் காரணம். நீலோட போனை நாங்க ஃபாலோ பண்ணதுக்கும் அணுதான் காரணம். சுரேந்தர் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு நீ உயிரோட இல்ல நாம உயிரோட இருக்கிறதுக்கும் அணுதான் காரணம். சந்தோஷமா உனக்கு? பங்கஜ், பங்கஜ், ஹலோ அனு மேடம். எனக்கு உங்க ஞாபக சக்தி மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் இப்படி சுக்குநூறா நீங்க உடைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அனு மேடம். ஆமா, சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. ஐயோ சார், நான் வேணும்னே அப்படி பண்ணல சார். பட் அதாவது எது எப்படி போனாலும் உங்க சுயநலம் தான் முக்கியம் இல்ல சார்? இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல சார். அன்னைக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு சார். சூர்யா சாருக்கு ஆபத்துனா அது எனக்கு சாதாரண விஷயம் இல்ல சார். நீங்க சொன்னதை கேட்ட நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு பதட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை சார். இவ்வளவு சொல்றீங்க, ஆனா எப்பவும் போல வேலைக்கு வந்திருக்கீங்களே. சூர்யா சார் வர சொன்னாருங்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததா சார் இங்க வந்திருக்கேன். சூர்யா சார் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி என்னைக்கும் எதையும் நான் செய்ய மாட்டேன் சார். என்ன நம்புங்க சார். சூர்யா சார் எனக்கும் முக்கியம்தான். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். உட்கார் அனு. பரவாயில்ல சார். அனு, நீ எப்ப வந்தாலும் நின்னுட்டு தான் இருக்க. உட்காரு. ஆக்சுவலி அது சொல்லு. இல்ல சார், நீங்களே சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறான். படிப்பு, காதல், வேலை, பணம், குடும்பம், ஹெல்த், இப்படியெல்லாம். இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாருக்கும் இதே வரிசையில் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில பேர் சின்ன வயசுலயே பணம் தான் முக்கியம் நினைப்பாங்க, அப்புறம் மாறுவாங்க. சில பேர் குடும்பம் தான் முக்கியம் நினைப்பாங்க. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு என்ன தேவை, நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நமக்கு நாமே கேட்டுக்கணும். நம்ம 2 பேர் தேவையும் ஒரே மாதிரி இருந்தா நான் உனக்கு நல்லவனா தெரிவேன், இல்லனா கெட்டவனா தெரிவேன். என் 20 வருஷ பிசினஸ் அனுபவத்துல ஏகப்பட்ட மனுஷங்களை நான் பார்த்திருக்கேன். அவங்கள அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்துல 2 வகையான மனுஷங்க தான் இருக்காங்க. ஒண்ணு, நம்பிக்கையை காப்பாத்துறவங்க, அதுக்காக உயிரையே தர தயாரா இருக்கிறவங்க. இன்னொன்னு, நம்பிக்கை துரோகம் பண்றவங்க.
சுருக்கமா சொல்றதா இருந்தா நல்லவங்க கெட்டவங்க இந்த 2 வகை தான். ஆனா சார், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு சூழ்நிலை தானே சார் முடிவு பண்ணும். இருக்கலாம். ஆனா நாம பண்ண தப்ப சூழ்நிலைய காரணமா காட்டி நியாயப்படுத்தக்கூடாது. நாம பண்ண ஒரு தப்பால, ஒரே ஒரு தப்பால வாழ்க்கை முழுக்க நாம கெட்டவங்களாயிடுவோம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். ஐம் சாரி அனு, ஐம் சாரி. நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க. ஓகே, நீ என்னமோ சொல்ல வந்தியே, சொல்லு. அது இப்போ வேண்டாம் சார். நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதை கேட்டதே கொஞ்சம் ரிலாக்ஸ்டான மாதிரி தான் இருக்கு. Are you sure? எஸ் சார். அனு, நீ எக்ஸாம் முடிச்சதும் நேரம் ஆஃபீஸ்க்கு வராம ஏன் லெட்டர் கொடுத்து விட்ட? எக்ஸாம் சமயத்துல தினமும் ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னது நீ. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இப்படியா பண்றது? அது சார், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எக்ஸாம் முடிஞ்சதும் நான் திரும்ப ஆஃபீஸ்க்கு வர்றதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். நீ அப்படி யோசிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சானோ? ஆஃபீஸில் ஏதாவது சொன்னாங்களா? அனு, உன் மனசுல இருக்கிறத தயவு செஞ்சு சொல்லு. யார் என்ன சொன்னா? இல்ல சார், யாரும் எதுவும் சொல்லல. அப்புறம் ஏன் அப்படி யோசிச்ச? சார், நான் உங்க கூட இருந்தா உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா சார்? வாட்? அனு, நீ என் கூட இல்லைனா தான் எனக்கு ஆபத்து. என் உயிருக்கு ஆபத்து வந்தப்பெல்லாம் நீ தான் என்னை காப்பாத்திருக்கானு. இதை நான் சும்மா பேச்சுக்காக சொல்லல, மனப்பூர்வமா சொல்றேன். சார், இன்னொரு விஷயம். சொல்லு. நீல் நேத்து மே கமின் சார். எஸ், கம் இன் மீரா. மீரா, I'm in the middle of some conversation. If you don't mind. I know, sir. It just hardly take 2 minutes of your precious time. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். Thanks for your concern, மீரா. I'm fine. வர இருந்த ஆபத்துல இருந்து அனுதான் என்னை காப்பாத்திருக்கா. We should thank her, மீரா. All right, sir. சார், நீல் ரிசைன் பண்ணிட்டானா சார்? ம். நேத்து அவன் யாரு கூட போன்ல பேசினா? அவன் எப்படி சார் நாம இருக்கிற இடத்துக்கு வந்தான்? நீங்க ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆனீங்க? எனக்கு எதுவுமே புரியல சார். நேத்து அவன் முகமே சரியில்லை. நீல நான் அப்படி பார்த்ததே இல்லை. நீல் பத்தி ரொம்ப யோசிக்காதான். ஒரு ஆபீஸ்ல எத்தனையோ பேர் வேலைக்கு வருவாங்க, ரிசைன் பண்ணிட்டு போவாங்க. இட்ஸ் குவைட் யூஷுவல். ஆனா நீல், அனு, அவன் இங்க இருந்திருந்தா அவன் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். அதோட இன்னும் நிறைய படிக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதனால தான் அவனை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சேன். அனு, சிலர் வருவாங்க, என்கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கிட்டு போயிடுவாங்க. சிலர் எனக்கே கத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் ஃபர்கெட் இட் அனு. எங்க அப்பா நீல் மேல ரொம்ப அன்பா இருந்தாரு சார். அம்மாவும் தான். எஸ், ஐ நோ. அதான் சொல்றேன், நீலுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹீஸ் சேஃப். படிக்க போயிருக்கான். படிச்சு பெரிய ஆளாகி சாதிப்பான். இதை மட்டும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு. ஓகே சார். அப்புறம் இனிமே ஆஃபீஸ்க்கு வரலாமா வேண்டாமான்னு நீ யோசிக்காத. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஏதாவது பிரச்சனைன்னா முதல்ல என்கிட்ட வந்து பேசுங்க. இப்பவும் அதே தான் சொல்றேன். Got it? சரிங்க சார். நீங்க இப்படி ஆர்டர் பண்ற மாதிரி சொன்னீங்கன்னா நான் நிச்சயம் கேட்பேன். என்ன சொன்ன? நீங்க ஆர்டர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
இனிமே எதையும் உங்ககிட்ட இருந்து மறைக்க மாட்டேன். ப்ராமிஸ் சார். சரிங்க சார், வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஃபைனான்ஸ்ல கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சார். பாய் சார். See you. சார், தேங்க்யூ எதுக்கு? ஆர்டர் பண்ணதுக்கு. சார், இன்னொரு விஷயம். ம். என் மல்லிகை செடியை ரொம்ப கேட்டுதான் சொல்லுங்க. பாத்தீங்களா பெரியவரே, செடி எவ்வளவு அழகா இருக்குன்னு? பல பலன் இருக்குல்ல? எல்லாம் முதலாளியோட கைராசிமா. அது மட்டும் இல்ல, இந்த செடியை கொடுத்தவங்களோட கைராசியும் இதுல இருக்கு. புரியலம்மா, முதலாளிக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ gift கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நிஜம்தான். ஆனா யாராச்சும் இந்த மாதிரி ஒரு செடியை கொடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? ம்ஹும். இந்த மல்லிகை செடி வீட்டுக்கு வந்ததுல இருந்து சூர்யா ஆளே மாறிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எனக்கு என்னமோ இந்த மல்லிகை செடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடே ரொம்ப ரம்மியமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இத கொடுத்தவங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. For the first time, for the very first time, என்னால ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஆபீஸ்ல நடந்துச்சு. அந்த நீல் விஷயத்துல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது தெரியாம நடந்த தப்புதான் பங்கஜ். நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். என்னால நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கலான்னா சூர்யா சாரை பார்க்க போனேன். ஆனா அந்த அனு முன்னாடி இருந்தா சூர்யா சார் கண்ணுக்கு யாருமே தெரியாதா? நானே நீல் விஷயத்துல நொந்து போய் தான் சாரை பார்க்க போனேன். பட் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க மீராஜி. நீல் பத்தி இனிமே பேச வேண்டாம். இல்ல பங்கஜ், எனக்கு என்னவோ ரொம்ப கில்ட்டியா இருக்கு. சார் கிட்ட அப்பாலஜி கேட்டாதான் என் மனசு ஆறும். மீராஜி, நான் தான் சொல்றேன்ல, நீல மறந்துடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீலுக்கும் உங்களுக்கும் இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி சாருக்கு தெரியாது. நான் சொல்லல, சொல்ல போறதும் இல்லை. நீல் இங்க வேலைக்கு வந்தா ரிசைன் பண்ணிட்டான், அவ்வளவுதான். அந்த நீல் சூர்யா சாரோட எனிமி ஆள்னு சொன்னீங்களே, ம். இது தெரியாம அந்த நீல நான் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ராஸ்கல். அனு வீட்டோட க்ளோஸா ஆகுன்னு வேற சொன்ன, அவனும் அப்படியே செஞ்சான். எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன் பங்கஜ். நினைச்சு பார்த்தா பக்குன்னு இருக்கு. ட்ரைட்டர், அவன் என்ன ஃபூல் பண்ணிட்டு போயிட்டான் பங்கஜ். உங்களை மட்டும் இல்ல, என்னையும் தான். அதுல ஏன் பங்கும் இருக்கு. சாரி பங்கஜ். உங்களை எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன்ல வைக்க சொல்லி நான் தான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி? சாரி பங்கஜ், ரியலி சாரி. அது சும்மா விளையாட்டா பண்ணது. உங்க விளையாட்டுல எனக்கு ஏதாவது ஆயிருந்தா ஓகே, ஆனா சூர்யா சாருக்கு ஏதாவது ஆயிருந்தா? சரி, போனது போகட்டும். இனிமே நீல் பத்தி பேசாம இருக்கிறது
நமக்கும் நல்லது, இந்த கம்பெனிக்கும் நல்லது. குறிப்பா சூர்யா சாருக்கு நீல் அப்படிங்கிற பேரு காதல விழுகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஷியோர் பங்கஜ், லீவ் தட் பார்ட். இப்ப கொஞ்சம் என்ன பத்தி பேசலாமா? நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப அனு இருக்காளே, அத பத்தி பேசலாமா? நிச்சயமா பேச மட்டும்தான் செய்யலாம், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது பங்கஜ்? ஏன் செய்ய முடியாது? இந்த ஆபீஸ்ல ஏன் இடம் என்ன, அவ இடம் என்னன்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். என்னமோ பண்ணுங்க, திரும்பவும் நீல் மாதிரி எதுவும் நடக்காம இருந்தா சரி. பங்கஜ், மீராஜி, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திட்டே திட்டே எங்க போற, திட்டினவ வீட்டுல கொட்ட போறேன்னு. என்ன சந்திரா, எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ரொம்ப சீரியஸா படிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க உட்காருங்க. என்ன மேகசின் பா இது? பிசினஸ் நியூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ் பத்தின அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. வெரி குட் சந்திரா, இப்படி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட்மா. சொல்லுங்கம்மா, வேற என்ன நியூஸ்? ஹலோ சார். ஹலோ சார், இங்க என்ன? அவங்க உங்களை விட டெரராமே. கெட் அவுட். உனக்கு சொல்றதுக்கு என்கிட்ட என்ன நியூஸ் பா இருக்கு? இருக்கே, நிறைய நியூஸ் இருக்கு. என்கிட்டயா? என்ன? அம்மா, அந்த மல்லிகை செடி எத்தனை இன்ச் வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தானமா தெரியும். எங்களுக்கு எங்கம்மா தெரிய போகுது? நீங்க சொன்னாதான் உண்டு. வெதர் ரிப்போர்ட்டிங் மாதிரி தினமும் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாதான் எங்களுக்குலாம் நல்லா இருக்கும். என்ன ஆச்சரியம் சந்திரா, நீயும் மல்லிகை செடி பத்தி கேக்குற? இந்த மல்லிகை செடி வந்ததுல இருந்து வீட்ல எல்லாரும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் போல இருக்கு. பின்ன அண்ணன் கொண்டு வந்த செடினா சும்மாவா? அம்மா, அண்ணன் மாதிரி அதுவும் விஐபி ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா, எத்தனை இன்ச் வளர்ந்துருக்கு? மொட்டு விட்டுருச்சா? நாம நினைச்ச மாத்திரத்துல அது பூக்காதுப்பா. நீயும் சூர்யா மாதிரியே பறக்குற. அது மொட்டு விட இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு சந்திரா. கரு மேகத்தை பார்த்துதான் மயில் தோகை விரிச்சாடும். வெயில் காலத்துல மழை வந்த பின்னாடிதான் ஒரு செடி நிறைய பூக்கும். இப்படி இயற்கை தனக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆமாமா, இந்த மேகசினோட நீங்க சொல்ற ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வாவ், தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த மல்லிகை செடி தான் உலகத்திலே முதல்ல பூக்க போற செடி. கரெக்ட் சந்திரா? இல்ல மான்சி, எனக்கு புரியல. நீங்க பேசிக்கிறத கேட்டா அப்படிதான் இருக்கு. நீ பாரு மான்சி, செடி பத்திலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. விடு, அம்மா தான் அதுல எல்லாம் எக்ஸ்பர்ட். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுலயும் வந்து ஆர்கியூ பண்ணாத மான்சி, ப்ளீஸ். ஆஃப்டர் ஆல் ஒரு செடிக்கு இவ்ளோ மரியாதையா? செடிக்கே இவ்ளோ சீன்னா ப்ரோ இன் லாக்கு வைஃப்னு ஒருத்தி இருந்திருந்தா, மை காட், நல்ல வேளை ப்ரோ இன் லாக்கு கல்யாணம் ஆகல.